காலை ஒட்டியும் மாமியார் ஜெபம் பண்றது. அப்பா இந்த இப்ப பார்த்தா அம்மா அம்மான்னு போறாப்பா, சொத்துறப்பா சொத்துறப்பா. இப்படி ஜெபம் பண்ணக்கூடாது. என்னை நீதிமான் ஆக்குகிறவர் கர்த்தர். அப்போ உங்களை நீதிமான் ஆக்குகிறவர் கர்த்தர். அப்ப நான் ஃபர்ஸ்ட் கர்த்தருக்கு அடங்கணும், அடுத்து ஊழியக்காரருக்கு அடங்கணும். இதுதான் சரியான ஆரோக்கியமான நிலைமை. அப்ப ரட்சிக்கப்பட்டவனுடைய கூட்டம் தான் சபை. இந்த ரட்சிக்கப்பட்ட கூட்டத்துக்குள்ள எல்லாரையும் ஒரே வேலைக்காய் கூப்பிடல அவரு. உங்க ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கிருபை இருக்குது. என்கிட்ட இல்லாத எத்தனையோ சிறப்பு என்கிட்ட இல்லாத எத்தனையோ சிறப்பு இருக்குது. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நேரத்துல இருந்து நல்ல பார்க்க தெரிஞ்சவனே அடிச்சு மாத்தி போடுறான். ஆனா வச்சு கிளிகள் கிழிச்சு எடுக்கிறான். அப்படி வேட கிருபை. என்கிட்ட இல்லாத சிறப்பு அங்க இருக்குது, இவர்கிட்ட இல்லாத சிறப்பு இங்க இருக்குது. யாரு நம்மி யாரும் குறைஞ்சவங்க இல்ல, குறைஞ்சவங்க இல்ல. நிறைய பேரு எனக்கு ஒண்ணு இல்ல. சிலர் நல்ல நிறைய சரக்கு படம் சாதாரணமா மோளாய் பிச்சு அப்படி குழம்பு வைப்பாங்க. குழம்பு வாசனை தூக்கு, சூப்பரா குழம்பு அருமையா இருக்கும். சிலருக்கு ஆன்லைன்ல சாமான வாங்கி போட்டு வைப்பான். இதை புசிக்கினாலே சாதமே சாவாயிதான் இருக்கும். அது கிருபை. சில வீட்டுக்குள்ள போனீங்கன்னா சில சிஸ்டர் பாருங்க, வீட்டை நீட்டா வச்சிருப்பாங்க, சுத்தமா வச்சிருப்பாங்க. வீட்டுப்படி போனாலும் எப்போ வந்தாலும் படம் சூப்பரா இருக்கும், எந்த ரூம்களும் அருமையா இருக்கும். இது அவங்களுடைய கிருபை. சில வீட்டுக்குள்ள போனா உலகம் கோழாத வீட்டுல போன மாதிரி இருக்கும். இறஞ்சு பேண்ட் தலையில கொஞ்சிட்டு போய் வீட்டுல உடையப்பே பார்த்து உள்ளாட தொங்கிக்கிட்டு இருக்கும். அங்க எப்படி உங்கள் வருகை நல்ல வருவாங்க அலங்காரமா வீட்டை சுத்தமாக்கிறது கிருபை. சில பேர் நல்லா அப்படியே இந்த கை பின்னாடி செய்வாங்க, டெக்கரேஷன் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் அந்த கிருபை இல்லை, ஆனா அவங்க செய்வாங்க. அப்ப நான் என்ன சொல்ல வர்றேன், ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு சிறப்பு ஆண்டு வச்சிருக்காரு. அது மட்டுமல்ல, உங்க எல்லாரையும் ஒரே இல்லை. சிலருக்கு ஜெபம்னா ரொம்ப ஆசையா இருக்கும், ஜெபம்ட்டே இருப்பாங்க. அது அவங்க மேல இருக்க அபிஷேகம், ஜெப கிருபை. அப்ப எதுக்கு வச்சிருக்காரு? நான் வர்ற வரைக்கும் என் ஜெபம் பண்ணி என் சபையை தாங்க. சிலருக்கு ஜெபமே ஓடாது. இப்போதும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே இப்போ ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா, ஆண்டவரே அங்கே போனோம் ஆண்டவரே, இப்போதும் ஆண்டவரே இப்படியே போயிட்டு இப்போதும் ஆண்டவரே போனோம் ஆண்டவரே, வந்தோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்போ ஒரு ஜெப குறிப்பு சொல்லி ஜெபம் பண்றதுக்குள்ள விடிஞ்சு போயிடுது. அதை சிலருக்கு வார்த்தை அப்படியே வார்த்தை வரும் பாருங்க, அந்த வார்த்தையே அப்படியே இருதயத்தை தொட்டு இழுக்கும் ஜெபிக்கிறதுல. இது அவன் கிருபை. சிலருக்கு பணிவிடை போனா பாஸ்ட் ஊழியத்துக்குன்னா யாரும் சொல்லாமலே வந்து அதை விரிச்சு சேர போட்டு அதை போட்டு கூட்டி வச்சு அப்பதான் உங்களுக்கு நிம்மதியா இருக்கும், திரைட்டா இருக்கும், திருப்தியா இருக்கும், வச்சு சூப்பரா. அத பணிவிடையின் ஆவி, பணிவிடையின் ஆவி. சிலருக்கு சுவிசேஷம் சொல்ற ஆவி அபிஷேகம். சிலர்லாம் சுவிசேஷம் சொன்னாங்கன்னா அப்படியே ஒரு 4 வார்த்தை பேசுவாங்க, அப்படியே ஒப்பு கொடுத்து வந்துடுவாங்க. சில பேர்லாம் சுவிசேஷம் சொன்னா மணிக்கணக்கா பேசுவாங்க, பின்வாங்கியே போயிடுவாங்க. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ரட்சிக்கப்பட்ட கூட்டமே உங்களுக்குள்ள என்ன சிறப்பு தெரிஞ்சுக்கணும். அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க கடவுள். சில ஆட்களுக்கு இந்த கூறுவார் இல்லாம, இந்த கூறு இல்லை. ஏன்னா சபையை பார்த்தா பாஸ்டரை பார்க்கறது, நான் வந்து சபைக்கு போறதை விட்டுட்டேன், பாஸ்டர் வீட்டுக்கு விசிட்டிங்கே வர மாட்டாங்க.
விசிட்டிங் விட்டா நான் வரமாட்டேன். எனவே எனக்கு சபைக்கு போக பிடிக்கல. யாருக்கு நஷ்டம்? நீ போகாது. என்னமா நீ போகாட்டினா அவருக்கு இல்லை. நான் சொல்லுவேன், இன்னமும் இவருக்கு வந்து நான் சபைக்கு போகிறது இந்த மாதிரி போகிறது இல்லை. நான் வந்து போகிறேன் இதுக்கு அவ்வளோ இது தகுதில்லை. இன்னும் வராமல் போனாலும் பாஸ்ட்டுக்கு வந்து கொட்டி லாபம் வந்துடுற மாதிரி. யாருக்கே நஷ்டம்? உன் ஆத்மாவுக்கு தான் நஷ்டம். அது உன்னை ரட்சித்தவருக்கு நீ கணக்கு கொடு. உன்னை ரட்சித்தவர் கேட்பார். உன் ஆத்மாவை தொட்டு ரட்சித்தவர் சபையில் சேர்த்தவர் சொல்லுவார். உன்னை ரட்சித்து சபையில் வச்சிருந்தானே, இல்ல பாஸ்டர், இல்ல ஆண்டவரே, அந்த பாஸ்டர் அப்படி பேசினார், அந்த சிஸ்டர் இப்படி பேசினாங்க பாஸ்டர். அவர் சொல்லுவார், ஏய் உன்னை அவன் ரட்சித்தான், நான் ரட்சித்தனா? உனக்காக உயிர் கொடுத்தது நான் தான். உன்னை சபையில் உனக்கு சேர்த்தது நான் தான். அப்படி இருக்கும்போது எதுக்கு நீ ஆபத்து என்ன பேசுற? அவர் நான் விசாரிக்கிறேன், நீ ஒழுங்கா இருக்கணுமா இல்லையா? பக்கத்து சொல்லுங்க, புத்தியா இருந்துக்கங்க. சொல்லுங்க, பக்கத்து பார்த்து சொல்லுங்க, புத்தியா இருந்துக்கங்க, புத்தியா இருந்துக்கங்க சொல்லி அவர் சொல்ல மாட்டாங்க. கவனிங்க, அப்ப ரட்சிக்கப்படுவனுடைய கூட்டம் தான் சபை. இந்த ரட்சிப்புல ரெண்டு வகை இருக்குது, ரெண்டு ரட்சிப்பு இருக்குது. ஒன்னு கர்த்தர் தர ரட்சிப்பு. ஆண்டு தர ரட்சிப்பு என்ன? பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை. மிச்சத்தை நீங்க சொல்லுங்க பாஸ்டர், நாங்க அமைதியா உட்கார்ந்து. பாவத்திலிருந்து விடுதலை, அடுத்து வேற பிசாசுல விடுதலை. இந்த விடுதலையை தர, இந்த ரட்சிப்பை தரவர் கர்த்தர் இயேசு. ஆனால் நாம் தனியா ரட்சிக்க வேண்டியதாக இருக்குது. அது ஏன் பொறுப்பு? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க.